அண்ணாமலையார் கோயில் தீபத் திருவிழா தொடர்பாக திருவண்ணாமலை ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அறிக்கையின் அடிப்படையில் அந்த அண்ணாமலையார் கோவிலினுடைய அண்ணாமலையார் மலையின் மேற்பகுதியில் மற்றும் அனைத்து பகுதிகளிலும் அதிக ஈரப்பதத்துடன் இருப்பதாகவும் பெரும் பாறைகள் உருளக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் மண் சரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஈரப்பதமானது தொடர்ந்து இருப்பதாகவும் நடக்கின்ற பாதைகளில் தண்ணீரானது காலை வைத்து நடக்கின்ற பொழுது காலானது அமிழ்கின்ற அளவில் அந்த மண்ணானது லூஸாகி இருக்க காரணத்தினால் பக்தர்கள் மலையேறுவதனால் அவர்களுடைய உயிருக்கு அபாயம் இருப்பதாக அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றோம். அதே நேரத்தில் அவர்கள் மலையேறுவதன் காரணமாக பக்தர்கள் மட்டுமின்றி அவர்கள் குடும்பத்திற்கும் இன்னல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். எனவே அதனை தவிர்க்கும் பொருட்டு வழக்கமாக அனுமதிக்கின்ற 2500 பக்தர்கள் இந்த ஆண்டு மலையேற அனுமதிக்கப்படவில்லை. எனவே அவர்களுக்கு வழங்குவதில்லை. அது மட்டுமின்றி தொடர்ந்து மக்களுக்கு அந்த மலையேறுவதற்காக அண்ணாமலையார் கோவிலினுடைய உச்சியில் தீபத்தை ஏற்றுவதற்காக திருக்கோவில் மூலமாக செல்கின்ற பணியாளர்கள் அதுவும் ஒரு கட்டுப்பாட்டுடன் தேவைப்படுகின்ற எண்ணிக்கையில் அவர்களை நாம் மலையேற அனுமதிக்கின்றோம். அவர்களுக்கு தேவையான பாதுகாப்புக்காக மருத்துவர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள், காவல்துறையினர் ஆகியோர், வனத்துறையினர் ஆகியோர் அங்கு அவர்களுடன் செல்வார்கள். தீபம் ஏற்றுகின்ற பாதையிலானது கொஞ்சம் மண் சரிவு அதிகமாக ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் 2 பாதைகள் இருக்கின்றது. அதில் ஒரு பாதை உறுதியாக இருக்கின்ற காரணத்தில் அந்த பாதையில் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். எனவே இந்த ஆண்டு பக்தர்கள் சுற்றி இருக்கின்ற எந்த பகுதிகளிலும் மலையின் மீது ஏற வேண்டாம் என அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது. அது மட்டுமின்றி தேவைப்படுகின்ற இடங்களில் காவல்துறையினர், வனத்துறையினர் ஆகியோர் அவர்களுக்கு பாதுகாப்பு வசதிகளை செய்வார்கள். எவரும் மலையேற வேண்டாம் என அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மரபுப்படி தீபம் ஏற்றக்கூடிய பர்வதராஜ குலத்தினர் அவங்க வழக்கப்படி மரபு மாறாமல் அவர்கள் தொடர்ந்து எத்தனை ஆண்டு காலம் யாரெல்லாம் தீபம் ஏற்றினார்களோ அவர்கள்தான் ஏற்றுகிறார்கள் இந்த ஆண்டும். மேலும் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகளும் செய்து தரப்படுகிறது. வழக்கமான அதே நபர்கள் தான் செல்கிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்புக்காக நாம் வனத்துறையினர், காவல்துறையினர், அது மட்டுமின்றி மருத்துவர்கள் ஆகியோர், தீயணைப்புத்துறையினர் ஆகியோர் அனுப்பப்படுகின்றார்கள். அந்த டைம்ல அவங்களுக்கு தேவையான மழையினுடைய நமக்கு போர்காஸ்ட் இருக்கும்போது கூட அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பாக அதெல்லாம் கணிக்கிறோம். கொப்பரை முந்தன நாளே தான் அவங்க கொண்டு போயிடுறாங்க. மற்றதான் நம்ம அடுத்து கொண்டு போகிறோம். அதனால அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு இன்கேஸ் அவங்க மழை அதிகமாக பெய்கிறதுனா அந்த நேரத்தில் அது தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நிச்சயமாக பொதுமக்கள் எவரும் மலை மீது ஏற அனுமதி இல்லை. ஏனெனில் அவர்களுடைய பாதுகாப்பு கருதி தான் நாம் இந்த எச்சரிக்கையை விடுக்கின்றோம். பாதுகாப்பு பணியில் மலை மீது ஏறுவதை தடுப்பதற்காக காவல்துறையினரும் வனத்துறையினரும் பணியில் ஈடுபடுவார்கள். ஆனா அதே மாதிரி போலீஸ் பாதுகாப்பும் கொடுக்குறாங்க. ஆனா பக்தர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்து வரைக்கும் ஏன் உள்ளே ஃப்ரீயா வர மாட்டாங்க? எல்லா ரோட்லயுமே நேற்று பாத்தீங்கன்னா தெரியும் 4 மாடுகளுமே எல்லாமே பேக்கெட் போட்டு தந்துட்டாங்க. சாதாரண ஒரு கடைக்கு போகிறதோட அது முடியல. ஒரு பெரிய 2வது வீடியோ நீங்க பேக்கெட் இருக்குன்றாரு. இல்ல இப்ப இந்த முறை என்ன சொல்லியிருக்கோம்னா எல்லாமே கடந்த காலங்களில் இருந்த எந்த விதமான சிரமங்களும் இந்த திருவண்ணாமலை மாவட்ட மக்களுக்கு இருக்கக்கூடாது, பக்தர்கள் இருக்கக்கூடாது என்பதை நம்ம வலியுறுத்தி இருக்கின்றோம். காவல்துறையும் அவரே அதை செயல்படுத்துவதாக தெரிவித்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் மலை மேலே ஏறி 2 வழின்னு சொன்னீங்க. மலையேறதுக்கு கிட்டத்தட்ட 16-17 வழி இருக்கு. இல்ல 2 வழி என்று சொல்றது நெய் தீபம் ஏற்றுபவர்கள் வழக்கமாக பின்பற்றுகின்ற வழி 2. மலையின் மீது ஏறுபவர்கள் எந்த பக்கம் வேணாலும் ஏறலாம். அதெல்லாம் ஏறக்கூடாது நம்ம எச்சரிக்கை விடுக்கின்றோம். ஏன்னா அவர்களுடைய உயிருக்கு நம்ம பாதுகாப்பு தரணும். அதன் அடிப்படையில் தான் அந்த எச்சரிக்கையை நம்ம விடுக்கிறோம். ஆனால் எந்த பகுதியிலும் அவர்கள் மலையேற வேண்டாம், ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த 11 நாட்களும் கோவில் மரபுப்படி மகாதீபம் ஏற்றப்படுகின்ற நாளிலிருந்து 11 நாட்கள் தீபம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். அதனால அந்த இடங்கள்ல அதே பணியாளர்கள் தான் அந்த பணியில் ஈடுபடுவார். இல்ல 11 நாள் தான் தீபம். மலையின் மீது எந்த பகுதியிலும் யாரும் ஏறக்கூடாது.
சார் அதுக்கு எவ்வளோ வனத்துறை எவ்வளோ சார் நடவடிக்கை அது மாதிரி இல்லை, காவல்துறையினரும் நம்ம தொடர் இப்போ 14,000 காவல்துறையினர் இங்கே இருக்கிறாங்க. அதுக்கான டெட்டாச்மெண்ட் வந்து அவங்க காவல்துறையினர் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த பணியில் அவங்க ஈடுபடுவாங்க. காவல்துறை வனப்பகுதிகளில் வந்து வனத்துறையினர் ஈடுபடுவாங்க, மற்ற பகுதிகளில் காவல்துறையினர் ஈடுபடுவாங்க. சார் மலை இப்போ நீங்கள் அனுமதிக்கிற நபர்களுக்கு ஏதாவது அடையாள ஆவணங்கள் எதுவும் நம்ம வந்து அந்தந்த எந்த நபர்கள் மலையேறுகிறாங்கன்றதை நம்ம வந்து HRNC கிட்ட வந்து லிஸ்ட்டை வாங்கிடுவோம். அவர்களை மட்டும்தான் நம்ம அனுமதிப்போம். யாரெல்லாம் மலையேறுகிறாங்களோ அந்த விவரங்களை வந்து நம்ம கையில் வச்சுக்கோம். பரணி 300 பேர் தான் பரணி மகன் எவ்வளோ சார் கோவில் அனுமதி? அது வழக்கமாக அனுமதிக்கிற நபர்கள் தான். அதில் புதுசாலாம் ஒன்றும் இல்லை. எவ்வளோ நபர்கள் நம்ம அனுமதிக்கிறோமோ அதே நபர்கள் தான் நம்ம அனுமதிக்கிறோம். சார் இந்த ஆண்டு தீபத்துக்காக மாவட்ட நிர்வாக சார்பா என்ன எத்தனை பஸ் ஸ்டாண்டு, எத்தனை டெம்பரரி கார் பார்க்கிங், கிட்டத்தட்ட நமக்கு வசதிகள், குடி வசதிகள் எல்லாம் என்னென்ன பண்ணிருக்கீங்க சார்? நமக்கு பார்த்தோம்னா டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 24 பேருந்து நிலையங்களை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அது மட்டுமின்றி கார் பார்க்கிங் வந்து 20% நம்ம இன்க்ரீஸ் செய்திருக்கின்றோம். தேவையான இடங்களில் வந்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் வந்து குடிநீர், விளக்குகள், அதே நேரத்தில் நாங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டத்தை கொடுத்துருக்குறோம். டெம்பரரி டாய்லெட்ஸை நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த இடங்கள் எல்லாம் வந்து உடனுக்குடன் அந்த கழிவுகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டோம். இந்த ஆண்டு வந்து ஆன்லைன் கார்ட் பாஸ் கிடையாது சார். எல்லாமே வந்து நீங்கள் குறிப்பிட்ட இடத்தை செலக்ட் பண்ணி வச்சுருங்க. அந்த இடம் மட்டும் தான் ஃப்ரீன்ட்டு கார்பரேஷன் சைட்லேருந்து ஃப்ரீன்ட்டு பாஸ் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அது வசூல் பண்ணக்கூடாது. நம்ம டோல் அது நம்ம வந்து நம்மளுடைய கார் பாஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ கார் பாஸ். இல்லை கார் டோல்னா இந்த டோல் இல்லை சார். அது தனியாக வந்து நகரக்குள்ள பண்ணுறாங்க. அது திருவண்ணாமலை மாநகராட்சிக்குள்ள வரும்போது வந்து அதுக்கு வந்து வசூல் பண்ணுறாங்க. இப்போ கமிஷனர் வந்து அது ஒரு இது ஒன்று நம்ம பேனர் வச்சுருக்கோம் சார். ஆனால் வந்து அதையும் மீறியே வசூல் பண்ணிருக்காங்க சார். சார் நான் நடவடிக்கை எடுக்கிறேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நடவடிக்கை எடுப்போம். அதே மாதிரி சார் கழிப்பிடத்துல வந்து கட்டணம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு முறை வந்து கட்டணம் வாங்கிட்டு தான் சொல்றாங்க. எந்த கழிப்பிடம் சொல்றீங்க? இல்லை ஃப்ரீ கழிப்பிடங்களில் வந்து கட்டணம் இல்லை. நம்மளுடைய செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக கட்டணங்களில் வந்து ₹5 கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அந்த இடங்களில் ₹5 கட்டணம் வசூலிக்கிறோம் எல்லா இடங்கள்லையும். வழக்கமாக திருவண்ணாமலை அந்த மலையில் ஏறுவதற்கு 2500 பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும். அந்த அனுமதி இந்த முறை இல்லை என்பதை மாவட்ட ஆட்சியர் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் உறுதிப்படுத்தியிருக்கிறார்.